ஹிட்லர் கூட வந்து நிறைய சர்வதிகாரிகளை சொல்லுவாங்க, முசோலினி, ஹிட்லர், அது இதுன்னு. அவனுங்க கூட வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அவனை ஒரு தடவை கொல்றதோட முடிச்சிருவான். ஆனா நீ வச்சு அணுவா இந்துக்களை சித்திரவதை பண்ணி கொண்டுகிட்டு இருக்கியாடா. இந்த பாவத்துக்கெல்லாம் எங்க போய் அணிவிக்க போறீங்களோ என்னமோ தெரியல. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து உண்ணாவிரத போராட்டம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி வாங்க ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல என்ன கொடுமைனா, அங்க வந்து 50 பேருக்கு மேல உண்ணாவிரத பந்தல்ல இருக்கக்கூடாது. அடுத்த ஆளுக வந்து யாரும் வந்து பேசக்கூடாது. அதை தாண்டி வந்து இதுல பெரிய தலைவர்கள் அவங்க இவங்கன்னு உங்க அமைப்புல உள்ளவங்க யாரும் வந்து பேசக்கூடாது. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி. அட நாய் பயல்களா, திமுகவோட உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் போறதுக்கு கூலிக்கு காசை கொடுத்து கூவி அவனுக்கு குவாட்டரையும் பிரியாணியும் கொடுத்து கூப்பிட்டு வந்து நீ கூட்டத்தை நெப்பி சோ காட்டுவ, அதுக்கு அனுமதி கொடுப்ப. தன்னெழுச்சியாக தானாக வந்து எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க தன்னோட வழிபாட்டு உரிமைக்காக ஏங்கி வர்ற மக்களுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுவ. இன்னுமே வந்து முதல்வர் ஸ்டாலினோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்ல அவரோட கூட்டத்துக்கு வந்து 100 பேருக்கு மேல வரக்கூடாது, எங்க அக்கா கனிமொழியோட இதுக்கு வந்து 50 பேருக்கு மேல வரக்கூடாது, உதயான்ற உதவாக்கரையோட நிகழ்ச்சிகளுக்கு 20 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுங்க. அதையும் ஏத்துக்குருவோம், இதையும் ஏத்துக்குருவோம். இப்படி பாடாதித்தனம் பண்ணிக்கிட்டு இன்னும் என்னென்ன வழியில இந்த சட்டத்தை வந்து எந்த அளவுல நாசம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஹிட்லர் கூட வந்து நிறைய சர்வதிகாரிகளை சொல்லுவாங்க, முசோலினி, ஹிட்லர், அது இதுன்னு. அவனுங்க கூட வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அவனை ஒரு தடவை கொல்றதோட முடிச்சிருவான். ஆனா நீ வச்சு அணுவா இந்துக்களை சித்திரவதை பண்ணி கொண்டுகிட்டு இருக்கியாடா. இந்த பாவத்துக்கெல்லாம் எங்க போய் அணிவிக்க போறீங்களோ என்னமோ தெரியல. தொலைஞ்சு போங்கடா.